அந்த மல்லிய சாதாரணமா நீ முடிவு பண்ணாத. அவ உன் கால்ல சுத்தின பாம்பு. இப்பவே அவ உன்னை நிம்மதியா இருக்க விடாம எவ்வளவு பாடுபடுத்துறா. விஜய் சொல்ற மாதிரி அவன் அவளை டைவர்ஸ் பண்ணிட்டா அவ சும்மா இருப்பாளா? உன்னை தேடி பிடிச்சு பல ஆதாரங்களை தோண்டி எடுத்துட்டு வருவான். அன்னைக்கு நீ தப்பிக்கவே முடியாது. அப்புறம் நீ ஜெயிலுக்கு போய் களிதான் திங்கணும். அதனால நீ சீக்கிரம் இங்கிருந்து எஸ்கேப் ஆறதுக்கான வழியை பாரு. சரி ரகு, அந்த கதிரேசன் லாக்கர் சாவியை எங்க வைக்கிறாருன்னு கண்டுபிடிக்கிறேன். போன தடவை பணம் காணாம போனதுல இருந்து ரொம்ப கவனமா இருக்காரு. சாவியை எங்க வைக்கிறாருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஏதாச்சும் பிளான் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நான் பணத்தை எடுத்துட்டு கிளம்பிடுறேன். நான் எங்க போய் செட்டில் ஆவேன்னு உனக்கு கால் பண்ணி சொல்றேன். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணலாம். சரி சுடர், தைரியமா இரு. சீக்கிரம் அடுத்த ப்ராஜெக்ட்ல நம்ம மீட் பண்ணலாம். சரி ரகு, நான் கிளம்புறேன். டேக் கேர். தேங்க் யூ. பை. ஓகே, பாத்து. வாங்க ராம். ஹாய் சார். ஹாய். உட்காருங்க. தேங்க்யூ சார். இந்தாங்க சார். உங்களை பத்தி ரமேஷ் நிறைய சொல்லியிருக்காரு. ராம், நீங்க சின்ன ப்ராஜெக்ட்ஸா நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆனா இது கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட். ஹேண்டில் பண்ணிருவீங்களா? ஹேண்டில் பண்ணிடுறேன் சார். எனக்கு ஃப்ரெஷர்ஸோட ஒர்க் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஆப்வியஸ்லி அவங்க தான் ரொம்ப நியூ தாட்ஸோட வருவாங்க. எனக்கு ஓகே, உங்களுக்கு ஓகேனா நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். சார், உங்களை பத்தி இண்டஸ்ட்ரியில நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். உங்களை பத்தி பாசிட்டிவா தான் சார் சொல்லுவாங்க. ரொம்ப சேலஞ்சிங்கா பண்ணுவீங்கன்னு சொல்லுவாங்க. நானும் அந்த மாதிரி தான் சார். சேலஞ்சை ரொம்ப லைக் பண்ணுவேன். பரவாயில்லையா ராம்? ஒரு இடத்துல வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி அந்த பாஸ பத்தி எல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு போகணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. யூ ஆர் ரியலி குட். தேங்க்யூ சார். கண்டிப்பா நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். தேங்க்யூ சார். காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. அப்புறம் ராம், இவங்க மல்லி, என்னோட வைஃப். நைஸ் டு மீட் யூ மேடம். மல்லி, இவர் ராம் பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு. இவரை இப்ப சைட் இன்ஜினியரா அப்பாயிண்ட் பண்றேன். அப்படிங்களா? வாழ்த்துக்கள் ராம். நீங்க எந்த ஊரு? மதுரை மேடம். மதுரையா? ஆமா மேடம். மதுரைக்கு அடிக்கடி போவீங்களா? மந்த்லி ஒன்ஸ் போவேன் மேடம். அப்போ அடுத்த தடவை மதுரைக்கு போயிட்டு வரும்போது ஒரு மீனாட்சி அம்மன் போட்டோ வாங்கிட்டு வரீங்களா? கண்டிப்பா மேடம். காஃபி குடிங்க. மல்லி, வாங்க நீ. வாங்க நாகு, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இவர்தான் ராம். ஹலோ மேடம். நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு சைட் இன்ஜினியரா அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். ராம், இவங்க தான் நாகு, நம்ம ப்ராஜெக்ட்டோட மெட்டீரியல் சூப்பர்வைசர். அது மட்டும் இல்லாம என் இடத்துல இருந்து அந்த ப்ராஜெக்ட பாத்துக்கிறதே இவங்க தான். நீங்க என்ன விட இவங்களோட தான் நிறைய கம்யூனிகேஷன்ல இருக்கணும். சரிங்க சார். மல்லி, நீயும் நாகவும் பேசிட்டு இருங்க. நான் ராம கூட்டிட்டு போயிட்டு நம்ம ப்ராஜெக்ட பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துடுறேன். ராம், வாங்க. போங்க. அண்ணி வாங்க, உட்காருங்க. அண்ணி, மயில் வந்திருக்காலாமே? ஆமா மல்லி, வந்திருக்கா. எக்ஸாம் எல்லாம் நல்லா பண்ணாளா? பண்ணிருக்காளாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிருக்கா. இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? இல்ல மல்லி, ஒரு 2 நாள் அங்க இருக்கட்டும், அதுக்கப்புறமா இங்க கூட்டிட்டு வரேன். சரிங்க அண்ணி. அதுவும் சரிதான். 2 நாள் அண்ணனோட இருந்தா அண்ணனும் சந்தோஷமா இருக்கும். அண்ணி, உங்க முகம் ஏன் வாடி இருக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மல்லி. கண்ணு கலங்கி இருக்கு. நீங்க இப்படி எல்லாம் அழமாட்டீங்களே, என்னாச்சு அண்ணி? அதான் ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல. அண்ணி, எனக்கு ஆறுதலா நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு ஆறுதலா நான் தான் இருக்கேன். என்கிட்ட சொல்லலாம்ல? சொல்லுங்க அண்ணி, என்ன பிரச்சனை? உங்க அண்ணன் தான் வர வர நிறைய சண்டை போடுறாரு மல்லி. அண்ணனும் நீங்களும் எப்பவும் சின்ன சின்ன சண்டை போடுவீங்க தானே? இப்பெல்லாம் அது சின்ன சண்டையா இருக்கிறது இல்ல மல்லி. ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த அளவுக்கு பெரிய சண்டை ஆயிடுது. அண்ணன் ஒரு கட்டத்துல ஸ்டாப் பண்ணிடுவாரே, பெரிய சண்டையை ஆக்க மாட்டாரே. அப்படிதான் நானும் நம்பி உரிமையோட ஒரு சில விஷயம் சொல்லுவேன். ஆனா எல்லாத்தையும் தப்பாவே எடுத்துக்கிறாரு. அதுலயும் நான் வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் என்ன சொன்னாலும் தப்பாவே எடுத்துக்கிறாரு மல்லி.
எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அந்த விஷயத்தெல்லாம் இனி பேச வேண்டாம். இந்த விஷயத்துல இனி பஞ்சாயத்தும் வேண்டாம். நாகு, நான் வேலை செய்யறதை நீ தடுக்க முடியாது. உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாத்துக்கிறேன். அண்ணி, அண்ணன் வேலைக்கு போகாம வீட்ல இருக்காருல்ல, ஒரு சின்ன செலவுக்கும் உங்க கையை எதிர்பார்த்துட்டு இருக்காருல்ல, அது அண்ணனை ரொம்ப சங்கடப்படுத்துதுன்னு நினைக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி, நான் அண்ணன் கிட்ட பேசுறேன். வேண்டாம் மல்லி, அப்புறம் உங்க அண்ணன் அதுக்கும் ஒரு சண்டை போடுவாரு. அண்ணி, அண்ணன் கிட்ட எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியும். இத நான் பேசி சரி பண்றேன். நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி. ம். காலையில போகும்போதே சாயந்தரம் எப்போ வருவீங்கன்னு கேட்டா இப்ப நான் என்ன பண்றது? கடவுளே காப்பாத்துப்பா. ரேணு, 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 விஜய், ரேணு, ஏய் ரேணு, என்ன ரேணு இப்படி பயமுறுத்துற? பயமுறுத்தல விஜய், அது ரொமான்டிக் சர்ப்ரைஸ் ஷாக் கொடுத்தேன். ஓஹோ, இதுக்கு இத்தனை பேர் இருக்கா? எப்படி இருந்தது விஜய் என்னோட சர்ப்ரைஸ் ஷாக்? நல்லாதான் இருந்துச்சு. நானும் உண்மையிலே பயந்துட்டேன். என்ன விஜய், ஒண்ணு வாங்கிட்டு வரலையா? என்ன வாங்கிட்டு வரணும்? மல்லிகை பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வருவீங்கன்னு நினைச்சேன். அதை நான் வாங்கிட்டு வந்திருப்பேன் ரேணு. அதே அந்த பூக்கடைக்கு முன்னாடி கூட நிறுத்தினேன். மல்லிகைப்பூன்னு ஆரம்பிக்குதா? அதான் அந்த மல்லிங்கிற வார்த்தைய லைஃப்ல இனிமே யூஸ் பண்ண கூடாதுன்னு நான் அப்படியே வந்துட்டேன். அப்படியா? அப்போ அல்வா? அது என்னவோ தெரியல ரேணு. எப்பவுமே அந்த அல்வா குடுக்கறதுங்கிறது எனக்கு பிடிக்கிறதே கிடையாது. யாருக்கும் அல்வாவும் கொடுக்க மாட்டேன். எனக்கும் யாரும் அல்வா குடுக்கற மாதிரியும் நான் நடந்துக்க மாட்டேன். அப்போ நான் முந்திரி அல்வா பண்ணிருக்கனே, அது என்ன பண்றது? ஓஹோ, வீட்ல முந்திரி அல்வா பண்ணிருக்கியா? நான் கடையில உள்ள அல்வா பத்தி சொல்லிட்டு இருக்கேன். வீட்ல பண்ணிருந்தா அது பரவாயில்ல, சாப்பிட்டுக்கலாம். அப்படியா? சரி, இப்போ வரேன். என்ன ரேணு இது? இல்ல, ஒருவேளை நீங்க பூ வாங்க மறந்துடுவீங்களோன்னு நினைச்சு நான் வாங்கி வச்சேன். இதை என் தலையில வச்சு விடுங்க. இதுவும் மல்லிப்பூ தானே ரேணு? ஆமாங்க. நோ, நான் தான் சொன்னேனே இனிமே மல்லி என் கையால தொட மாட்டேன்னு. எனக்கு புரிஞ்சிருச்சுங்க. இத நானே வச்சுக்கிறேன். அப்பாடா, ஒரு கண்டத்துல இருந்து தப்பிச்சோம். இன்னும் எத்தனை கண்டம் இருக்குன்னே தெரியலையே. நானே வச்சுக்கிட்டேன், மல்லியே தொட விடல. விஜய், நீங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு ஸ்வீட் எடுத்துட்டு வரேன். சரி. அப்பாடா, ஸ்வீட்டை மட்டும் சாப்பிட்டு எப்படியாவது தப்பிச்சிடணும். என்ன விஜய், உங்களோட கொஞ்சம் ரொமான்டிக்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தா எங்கேயும் லேப்டாப்பை திறந்து வச்சு உட்காந்துட்டீங்க. இல்ல, அது நம்ம சைட்ல பைலிங் வேலை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறேனோ. ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் பெரிய நஷ்டமாயிரும். அதான் ஒவ்வொரு பைலிங் முடிஞ்சதும் வீடியோ அனுப்புவாங்க. நான் பார்த்து ஓகே சொல்லிக்கிட்டே இருக்கணும். சரி, அப்போ நான் செஞ்ச ஸ்வீட்டாவது சாப்பிட்டு வேலையை பாருங்க. குடு குடு, நீ அப்படி உட்கார், நான் சாப்பிடுறேன்.
விஜய் சாப்பிடுங்க. இந்த அல்வால மருந்து எதுவும் வச்சிருக்காளான்னு தெரியலையே. ஏதாவது வச்சிருந்தானா என்ன பண்றது? விஜய், இந்த நாளுக்காக நான் ரொம்ப நல்லா காத்துக்கிட்டு இருந்தேன். இத்தனை நாள்ல நீங்களும் நானும் தனியா இருக்கிற மாதிரி ஒரு மொமெண்ட் இருந்ததே இல்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம 2 பேரும் ஃப்ரீயா இருக்கும். இந்த நாள் பத்தி நான் என்னெல்லாம் கனவு வச்சிருக்கேன் தெரியுமா? அப்படியே உங்க தோல்ல சாஞ்சிக்கணும், கண்ணு மூடி ஆனந்தமா தூங்கணும், உங்களை சந்திக்கிறதுக்காக நான் பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் சொல்லணும். இந்த மாதிரி நிறைய கனவு வச்சிருக்கேன். இப்ப என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது? ஐடியா. ரேணு 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 ரேணு, ஏ என்னாச்சு விஜய்? பப்ளிக் பிளேஸா இருக்கு, இங்க இப்படி நடந்துக்கிறது சரியா? விஜய், இது பப்ளிக் பிளேஸா? இது நம்ம வீடு. நம்ம வீடுதான். ஆனா மிஸ்டர் கதிரேசன், மிஸ் நிஷா இவங்கெல்லாம் வருவாங்களே. அவங்களாம் வெளியே போயிருக்காங்க. ஆனா எந்த நேரமும் வந்துருவாங்கல்ல. வந்தா அவங்க ராத்திரி தான் வருவாங்க, நீங்க கவலையே படாதீங்க. அப்படியே வந்தாலும் நம்ம 2 பேரும் யாரும் இல்லல்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே. அதனால நீங்க கவலையே படாதீங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது என்ன பண்றது? ரேணு 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 ரேணு, என்னாச்சு விஜய்? நான் அப்பவே சொன்னேன், நீ கேட்கல. உன் தலையில இருக்க அந்த பூ. ஆமா, அதுக்கு என்ன? நம்ம ரொமான்ஸுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் தான் ஆசைப்பட்டு வச்சிருக்கேன். அது ஓ ரொமான்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா எனக்கு என்ன உங்களுக்கு? எனக்கு மல்லியை ஞாபகப்படுத்துது. அதுவா? ஓகே. ஓகேவா? மறுபடியும் முதல்ல இருந்தா இப்ப என்ன பண்றது? கையில இருக்கிற எல்லா ஆயுதத்தையும் யூஸ் பண்ணிட்டோம். இப்ப என்ன பண்றது? ஒண்ணும் புரியலையே. ரேணு 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 ரேணு, இப்ப என்ன? ஒரு முக்கியமான விஷயத்தை நான் மறந்துட்டேன். என்னது? லேப்டாப்ல கேமரா ஆன்ல இருக்கு. ஓ, அங்க சைட்ல எல்லாரும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? நான் இங்க இருந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்காக கேமரா ஆன்ல இருக்கு. இங்க நம்ம என்ன பண்ணாலும் அங்க எல்லாரும் பாப்பாங்க. அப்போ கொஞ்ச நேரம் லேப்டாப் ஆஃப் பண்ணுங்க. இல்ல ஐயோ, அத பண்ண முடியாது. அப்புறம் ப்ராஜெக்ட்ல மிஸ்டேக் ஏதாவது வந்துரும். அப்போ ஒண்ணு பண்ணுங்க, 2 நிமிஷம் என் கூட உள்ள வாங்க. கொஞ்ச நேரமாச்சு நீங்க என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம நான் விட மாட்டேன். வாங்க. இல்ல டைம் இல்ல ரேணுகா. வாங்க விஜய். என்ன பண்றது? ரேணுகா ஒரு நிமிஷம். போன் 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 போன். அதெல்லாம் அப்படியே பாத்துக்கலாம். வாங்க. இரு யாருன்னு பாத்துக்கிறேன். அது நான் கேமரா முன்னாடி இல்லையா, அதான் ஸ்பாட்ல இருந்து போன் பண்றாங்க. அந்த போன் அட்டெண்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லுங்க. இதோ சொல்றேன். ஹலோ சொல்லுங்க, நான் விஜய் பேசுறேன். என்னாச்சு? ஃபைலிங் போடுறதுல ப்ராப்ளமா? ஏதோ ஒரு ஃபைல் கீழே விழுந்துருச்சா? அச்சோ, சாயில் குவாலிட்டி தப்பா இருக்கா? கான்கிரீட் மிக்சர்ல டவுட் இருக்கா? என்ன ஃபைல் போடுறதுக்கான கம்பி வீக்கா இருக்கா? என்னங்க சொல்றீங்க? என்னது? நான் உடனே வரலன்னா பிரச்சனை ஆயிடுமா? நிறைய நஷ்டம் ஆயிடுமா? வர உடனே வர. ரேணு நம்ம ஸ்பாட் இருக்குல்ல, அங்க ஃபைலிங் போடுறதுல பிரச்சனை. ஒரு ஃபைல் சரிஞ்சிருச்சு. கான்கிரீட் மிக்சர்ல தப்பா இருக்கு. சாயில் குவாலிட்டி டவுட்டா இருக்கு. கம்பி வீக்கா இருக்கு. அதானே? அதேதான். நான் உடனே போகணும் ரேணு. நான் உன்னோட இங்க இருந்தேன்னா அப்புறம் லாஸ் பெருசாயிரும். நான் வரேன். ஓகே, பை. நீ வரவே வராத, அப்படியே போ. நீ அவன்கிட்ட கொஞ்சம் ரொமான்டிக்கா மூவ் பண்ணு. அவன் அதுக்கு சம்மதிச்சு
அவனும் உன்கிட்ட ரொமான்டிக்கா மூவ் பண்ணானா அவன் உண்மையாவே மல்லிய பிரிய தயாரா இருக்கான்னு நான் ஒத்துக்கிறேன். இல்லனா எது உண்மைன்னு நீயே புரிஞ்சுக்கோ. உண்மையிலேயே வேலையா போறானா இல்ல என்ன அவாய்ட் பண்றதுக்காக போறானா? அவாய்ட் பண்றவனா இருந்தா ஏன் வரணும்? போன்லயே சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஒரே குழப்பமா இருக்கு. மயிலு அக்கா, என்னடி இப்படி இருக்க? மெலிஞ்சு போயிட்ட? ஒழுங்கா சாப்பிடுறியா இல்லையா? ஒழுங்கா சாப்பிடுறது இல்லதான்க்கா. ஹாஸ்டல் சாப்பாடு 1 மாசத்துக்கு மேல பிடிக்காம போயிடுது. அதே பொங்கல், அதே இட்லி, அதே தோசைன்னு பார்த்தாலே வெறுப்பா இருக்குக்கா. அப்போதைக்கு மட்டும் பசிக்கு கொஞ்சமா சாப்பிட்டுக்குவோம், அவ்வளவுதான். நம்ம உடம்பு நல்லா பாத்துக்கணும்ல, கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு ஒழுங்கா படிக்கவும் வேண்டியதானே? அக்கா, படிப்புல எல்லாம் ஒரு குறையும் வைக்கல. 86% வச்சிருக்கேன். சூப்பர். சரி, இங்க வந்துட்டல, உன்னை நல்லா சாப்பிட வச்சு உடம்ப தேத்தி அனுப்பிடலாம். சரிக்கா, மாமா வரலையா? மாமா நல்லா இருக்காங்களா? வெண்பா குட்டி எப்படி இருக்கா? மாமா நல்லா இருக்காரு, கொஞ்சம் வேலையில பிஸியா இருக்காரு. வெண்பாவும் நல்லா இருக்கா. நீ என் வீட்டுக்கு வருவல்ல, அப்ப பாக்கலாம். 2 நாள் இங்க இருந்துட்டு அப்புறமா அங்க வரேன்க்கா. இந்த லீவ் முழுக்க உன்னோட தான் இருக்க போறேன். வா முல்லி, தங்கச்சி வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே கிளம்பி வந்துட்டியா? ஆமாண்ணே, 4-5 நாளாவே இவளை பாக்கணும் போல இருந்துச்சு. அவளே கிளம்பி வந்துட்டா. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காய் வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணா இருண்ணே, ஒரு நிமிஷம். நான் உன்கிட்ட பேசதான் வந்தேன். என்கிட்ட பேசவா? என்னம்மா? ஆ, மயிலு, நீ உள்ள கிச்சன்ல எல்லாம் ரெடி பண்ணி வை. அண்ணன் காய் வாங்கிட்டு வந்ததும் சமைச்சிடலாம். சரிக்கா. போம். சொல்லுமா. அண்ணன், நான் உன் தங்கச்சி தான். இது வரைக்கும் வழக்கமா நீதான் எனக்கு எப்படி நடந்துக்கணும், என்ன பண்ணணும்னு சொல்லுவேன். இன்னைக்கு நான் உனக்கு அப்படி சொல்ல வந்திருக்கேன். என்ன தப்பா நினைச்சுக்காத அண்ணன். மா, ஒரு வயசுக்கு மேல அண்ணன் தங்கச்சிலாம் எதுவும் கிடையாது. எல்லாரும் சமம்தான். உன்னை இன்னைக்கு நான் தப்பா நினைச்சிருக்கேன். சொல்லு, என்ன விஷயம்? அண்ணன், நீ அடிக்கடி அண்ணியோட சண்டை போடுற. எனக்கு அது கஷ்டமா இருக்குன்னு. ஓ, அப்போ உன் அண்ணி உன்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாளா? அண்ணி கம்ப்ளைண்ட்லாம் பண்ணலன்னு, சும்மா வீட்ல நடந்தது சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம நானும் கவனிச்சுட்டே தான் இருக்கேன். 2 பேரும் சின்ன விஷயத்துக்கு கூட உடனே சண்டை போட்டுடுறீங்க. இத்தனை நாள் சண்டை வரதான் செஞ்சது. அப்பெல்லாம் உன்கிட்ட வந்து ஒண்ணும் சொல்லல. இப்போ வந்து சொன்னா என்னமா அர்த்தம்? நான் வேலைக்கு போறேன், என்ன எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்ல வரேன், அப்படிதானே? இப்பதானே சொன்னேன் பாரு. இத கூட நீ பிரச்சனை ஆக்குற பாத்தியா? அன்னைக்கு வேற யாருன்னு இருக்கா? அவங்க என்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவாங்க? இத ஏன் நீ தப்பா எடுத்துக்கிற? இல்ல மல்லி, வேலைக்கு போக ஆரம்பிச்சதுல இருந்து நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் அண்ணி பேச்சு கொஞ்சம் சரியில்லைதான். அண்ணே, ஒரு பொண்ணு வேலைக்கு போக ஆரம்பிச்ச உடனே நாம தான் அவங்கள தப்பா நினைக்க ஆரம்பிச்சிடுறோம். புது வேலை, பழக்கம் இல்லாத வேலை, முன்ன பின்ன தெரியாத வேலைக்காரங்க, இவங்களோட சேர்ந்து வேலை செய்யும் போது நிறைய டென்ஷன் இருக்கும்னு. வேலை செய்யற இடத்துல ஒரு பொண்ணு நம்மள வேலை சொல்றதான்னு தோக்கடிக்க பாப்பாங்க. ஒரு பொண்ணு நம்மள கண்காணிக்குதான்னு ஏமாத்த பாப்பாங்க. 100 போன் பண்ண வேண்டியது இருக்கும், 100 பேருக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். வேலை செய்யற இடத்துல ஒரு ஆம்பளை வேலையில தப்பு பண்ணிட்டா அவன் தப்பு பண்ணிட்டான்னு தான் சொல்லுவாங்க. அதே ஒரு பொண்ணு தப்பு பண்ணிட்டா அதான் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் பொண்ணுங்களை வைக்க கூடாதுன்னு மொத்தமா தீர்ப்பு எழுதிருவாங்க. இன்னைக்கும் வெளிய வேலைக்கு போற பொண்ணுங்களுக்கு வேலை அவ்வளவு ஈஸி இல்லன்னு. ஒவ்வொரு பொண்ணும் ஆம்பளை பாக்குற மாதிரி 2 மடங்கு வேலை பார்த்துதான் தன்னோட வேலையை காப்பாத்திக்கிறான். அண்ணன், இவ்வளவும் பார்த்துட்டு வீட்டுக்கு வரவங்களுக்கு டயர்டா இருக்கும்லன்னு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வேலை செய்யணும்னா அது கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும். நானும் வீட்டு வேலையை பார்க்க வேணாம்னு சொல்லிட்டேனே. எல்லா வேலையும் நான் பாக்குறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கும் பிரச்சனை பண்ணா எப்படிமா? அண்ணன், நம்ம பொண்டாட்டி கஷ்டப்படுறான்னு புரிஞ்சு நீ வேலை பார்த்தனா அது மாதிரி ஒரு சந்தோஷம் ஒரு பொண்ணுக்கு இன்னொன்னு இல்லன்னு. ஆனா நம்மள வேலை சொல்லிட்டாலேன்னு வீம்புக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணா
அது வருத்தமா தானே இருக்கும். நீயே யோசிச்சு பாரு. இந்த சமயத்துல அன்னைக்கு தேவை ஒரு சின்ன சப்போர்ட். வேலை அவங்களுக்கு நல்லா பழகுற வரைக்கும் அந்த வேலைக்கு செலவழிக்கிற நேரம், அந்த வேலையில காயம் பட்டு அவங்க வந்து நின்னாங்கன்னு வையேன், ஒரு சின்ன ஆறுதல். இதெல்லாம் தானே அவங்க எதிர்பார்க்கறாங்க. இத கொடுத்தா என்னென்ன? மல்லி, வேலைக்கு போறவங்களுக்கு எந்த விஷயத்துல எல்லாம் ஒத்தாசையா இருக்கணும்னு எனக்கும் கொஞ்சம் தெரியுமா. ஆனா சம்பாதிக்கிறோன்றதுக்காக வீட்டுல இருக்கவங்கள அப்பப்போ சும்மா தானே இருக்கீங்கன்னு குத்தி காட்டக்கூடாதுல்ல. நானும் காலம் முழுக்க உழைச்சவன் தாமா. அண்ணன், இத்தனை வருஷம் அண்ணியோட வாழ்ந்திருக்க. நான் புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட நீ அண்ணிய புரிஞ்சுக்கல. என்ன அண்ணி படபடன்னு பேசுவாங்களே தவிர அவங்க மனசுல கள்ளும் கபடம் இருக்காதுன்னு. நீ வேலைக்கு போக முடியாம இருக்க சமயத்துல இந்த வேலை கிடைச்சதுக்காக அண்ணி எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? இத்தனை வருஷம் எங்களுக்காக உழைச்ச மனுஷனுக்கு கைமாறு செய்யறதுக்கு கடவுள் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காருன்னு அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. கண் கலங்கி அழுதாங்கன்னு. ஏதோ ஒரு அர்த்தத்துல சொன்ன வார்த்தைய நம்ம வசதிக்கு வளைச்சிக்க கூடாதுன்னு. தயவு செஞ்சு அண்ணியோட சண்டை போடாதன்னு ப்ளீஸ்ன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.